ஃபில்லருக்கு மேலே ஒரு ஃபில்லருக்கு மேலே ஒரு ஃபில்லர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே இன்செப்ஷன் படத்தில் கனவுக்குள்ளே அந்த மாதிரி ஃபில்லர் வச்சு அப்படியே ஜாலியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க சிறகடி காசி சீரியலில். கிறிஸ்டியன் நைட்டெல்லாம் வந்து ஒன்றா தூங்க வச்சுக்கிறது, காலையில் எழுந்தா ஒரு ஷூக்கு பாலிஷ் போடுறாரு, நான் சூப்பராக பாலிஷ் போடுவேன் அப்படிங்கிறது. எதுக்காகனா வந்து நான் உங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் என்ன ஸ்கூலில் ட்ராப் பண்ணுங்கன்னு மனோஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. யார் இந்த ஐடியாவை கொடுத்தா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலையபரங்களுக்கு இடையில இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யார் கிறிஸ்டை தத்து எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு புது ட்ராமா ஒன்று நடக்குது. முத்துவும் மீனாவும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ அவங்க தத்தெடுத்துக்கலாமான்னு முத்து யோசிக்கிறார். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு குழந்தைய ஒரு குடும்பம் தத்தெடுக்கிறத பார்த்து நம்மளும் தத்தெடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே, அந்த அவனுக்கு எப்படியும் ஆதரவு இல்லை, நம்ம பாட்டிக்கிட்ட பேசலாம்னு முடிவெடுக்கிறார். இதுக்கிடையில் விஜயா என்ன பண்ணுறாங்க, மனோஜ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிறது பிடிக்காம, என்ன இந்த பையன் இங்கேயே இருந்துருவான் போல், மனோஜ் ரோகிணியும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு விஷயத்த பண்ணலாங்கிறாங்க. சிவனன் பார்வதி கிட்டக்க நீங்கள் அந்த குழந்தைய தத்தெடுத்துங்க, உங்களுக்கு தான் யாருமே இல்லையேங்கிறாங்க. சிவனையும் பார்வதியும் பிரித்து விடணும் நீங்கள், அப்புறம் அவங்ககிட்டே அந்த பிள்ளையை கொடுக்கணுங்கிறீங்க. கல்யாணமான தம்பதிக்கு தான் வந்து தத்தெடுக்க முடியுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு வேளை இல்லைனா ஒரு தனியாக ஒரு பெண் வேணால் தத்தெடுக்கலாம், ஆண் தத்தெடுக்க முடியாதுதான் எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ். அதில் தெளிவாக தெரியல. ஸோ இப்படி வந்து சம்மந்தமில்லாத 2 பேர் தத்தெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்காங்கிறது ஒரு கேள்வி. அதை பற்றி வேற வீட்டுக்கு பேச வராங்க. பேச வந்து அங்கே நடக்கிற விஷயங்கள் ஒரு கூத்து நடக்குதுன்னா, இதுக்கு இடையில் கோவாவுக்கு கிளம்பி வர போகிறார் ரவி. ஸோ அவருக்கு வந்து அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் வந்து லைட்டாக எல்லாரும் விஜயாலாம் பேச, எனக்கு என் பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி அண்ணாமலையும் எனக்கு என் புருஷன் மேலே நம்பிக்கை இருக்கா, அவள் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறா நீத்து அப்படின்னு அனுப்பிவிடுறாரு ஸ்ருதி. அனுப்பிவிடுறாங்க. நான் என்ன நினச்சேன்னா, யூஸ்வலாக வந்து இந்த 2 ஹோட்டல் செலக்ட் ஆகிருக்கு தமிழ்நாடுலேருந்து, நாங்கள் அதில் இவங்க ஹோட்டலேருந்து செலக்ட் ஆகிருக்குன்னு கொண்டு போகிறாங்களான்னு பார்த்தோம். அப்படி எதுவும் இல்லை போல். ஸோ அது எந்த ட்ராக்கில் போகுதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து ஜீவாவோட ஃப்ரெண்டு மூலமாக அந்த ஒர்க் பண்ண வந்திருக்காங்களா புது ஜீவா, அவங்க மூலமாக வந்து மும்பைக்கு தத்து கொடுத்துடலாம் கிறிஸ்டங்கிறாங்க. என்னடா கிறிஸ்ட தத்து கொடுக்கறதுக்கு உலகம்லாம் அனுப்புகிறான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு பையனை வச்சு. அதை வச்சு தான் இப்போ அந்த கதை போகுது. அதில் வேறு மீனா வந்து ஒத்துக்க மாட்டேன் நான் தத்து எடுக்கிறதுக்கு அப்படின்னா, ஏன் பாசமாக இருக்க தத்து எடுக்கிறது வேணாம்னா முன்னாடி ஒத்துக்கிட்டே அப்படின்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முத்துக்கு டவுட் வரணும். மீனா நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப விசித்திரமாக இருக்குது, மீனா நடந்துக்கிறதுலாம் கொஞ்சம் பேக்குத்தனமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு டவுட் வர மாதிரியும் இல்லை. அதாவது இதுதான் சீரியலில் ஒரு எரிச்சலான விஷயம். கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க சோகமாக இருப்பாங்க, என்னப்பா நல்லபடியாக முடிஞ்சா அப்படின்னு கேட்பாங்க, அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் விஷயங்களை இந்த சீரியலில் முழுக்க நடக்குது. மீனா எப்போ பார்த்தாலும் திருட்டு கோட்டானாட்டம் முடிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேஷுவலாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.